ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாடுதுறை என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா கோமுக்தீஸ்வரராகவும் தாயார் ஒப்பிலா முலைநாயகி நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா படர் அரசு தீர்த்தம் கோமுக்தி தீர்த்தம். கோவாக இருந்த பசுவுக்கு முக்தி அளித்த தலத்தால் இது கோமுக்தீஸ்வரன் பெயரும் பெற்றது. இங்கே திருமூலருடைய ஜீவ சமாதி இருக்குது. இங்கே மிகப்பெரிய நந்தி இருக்குது. திருமணை தடை நீக்கும் தலமாக தலம் பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தை இது 99வது தலமாகவும் சொல்லப்படுது. இப்போது தல வரலாறுனாக்க, ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதியும் சிவனும் என்ன பண்ணுறாங்க, சொக்காட்டு ஆடி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி சொக்காட்டை விளையாடும் போது அனைத்து ஆட்டத்திலையும் சிவபெருமானும் வெற்றி கொள்கிறார். இதை நான் பொறுத்து கொள்ள முடியாத பார்வதி என்ன பண்ண சிவபெருமான்ட்டு வாதிடுறாங்க, நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. தன் மீது வீண் பழி செலுத்திய பார்வதி கோபம் கொட்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பார்வதியை பசுவாக பிறக்க சபிக்கிறாரு. சபிச்சோடனே அப்போது பார்வதி என்னுடைய பாவ விமர்சை எப்போ பெரும் கேட்குறாங்க. அப்போ சொல்லும்போது சிவபெருமான் நீ பூலோகம் சென்று ஒரு சிவாலயம் வணங்கிட்டு வரும்போது இந்த திருவாடுதுறை தெய்வம் வணங்கும்போது உனக்கு முக்தி கிடைக்கும் சொல்கிறாங்க. அதை ஏற்ற பார்வதி என்ன பண்ணுற, கடும் தவம் செஞ்சு ஒரு ஆலயம் சென்று வணங்குறாங்க. வணங்கிட்டு ஒரு கடைசியாக இங்கே திருவாடுதுறையில் கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமானம் வணங்கும்போது அவர்களுடைய சாப விமர்சனம் பெற்று மீண்டும் தன்னுடைய அழகிய உருவம் பெற்று சிவபெருமானை சேர்றாங்க. அதில் கோவாகிய பசுவிற்கு விமர்சனம் தனதால் இது கோமுக்தி ஈஸ்வரன் சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாத இங்கே நவகோடி சித்தர்களும் போகர்களுக்கும் அஷ்டமா சித்திகளை கற்பித்த தலம் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தரநாதர் என்ற ஒரு சிவ யோகி என்ன பண்ணுறாரு, கைலாயத்துலேருந்து பூலோகம் வர்றாரு. ஒவ்வொரு ஆலயமாக சென்று வணங்கிட்டு ஒரு வழியில் ஒரு காட்சியை பார்க்குறாரு. ஒரு பசு கூட்டம் நிறைஞ்சி அது நடுவில் ஒரு ஆள் இறந்து கிடக்கிறாரு. மூலம் என்ற மாடு மேய்ப்பவன் இறந்து கிடக்கிற காட்சியை பார்க்குறாரு. பசுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கு. இதை பார்த்து என்ன பண்ணுறாரு, சித்தருக்கு மனம் கலங்கி என்ன பண்ணுறாரு, அந்த மூலனை உயிர்ப்பிக்க வைக்கிறார். உயிர்ப்பிக்க வச்சு பசுக்களை அழைச்சிட்டு போய் அது தொழுவத்தில் கட்டிடுறாங்க. கட்டிட்டோடனே அந்த தொழுவத்திலேயே இந்த ஸ்ரீடர் தங்கிடுறாரு. தங்கிட்டோடனே இந்த மூலனுடைய மனைவி என்ன பண்ணுறாரு, இவெல்லாம் நேரமாச்சு தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வரலன்ட்டு மூலனை அழைக்கிறாங்க. அழைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுந்தரார் வர மறுக்கிறாரு. அதனால் சிவஞானம் பெறாரு. இவர் தான் பிற்காலத்தை திருமூலராகவும் அறியப்படுறாரு. இவர் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல் எழுதுகிறாரு. அந்த பாடல் தான் திருமூலரின் திருமந்திரமாக இன்றளவும் நம்ம பார்க்கப்படுது. அப்படி இவ்வளோ சிறப்புகளை தாங்கியிருக்கிறதால தான் இந்த கோமுக்தி ஈஸ்வரர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாடுதுறை சென்று இறைவரான கோமுக்தீஸ்வரையும் ஒப்பிலா முலைநாயகி வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.